அந்த அந்த லிங்கை எடுத்து அனுப்புங்க, நான் டக்குன்னு இதுல பாக்க வரையில எனக்கு எனக்கு முதல் பாவியன் நான் நிக்குது. எல்லாத்தையும் நிக்கிறாக்கு 24 நேவி சக்காண்டு இதுகள் எல்லாம் இருக்குது. ஆனா இது என் வரையில குரலும் உலகமோ இன்னும் ஒன்று தலைப்பு போட்டு நீங்க வாட்ஸ்அப்புக்கு எனக்கு ஒரு அனுப்புறீங்களா? விளங்க இல்ல பரவாயில்ல. நான் கூட உங்களோட நிகழ்ச்சி 11 மணி இல்ல, நீங்க ஆகிட்டது. அதிண்ட லிங்க் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா ஆமா ஆமா ஆமா, நான் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் உங்களோட நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்துங்க, பரவாயில்ல. போட்டு விடுறேன். நீங்கள் உங்களோட முடிகிற நேரத்துக்குள்ள பாருங்க. சரியா, ஓகே ஓகே. நான் அதுக்குள்ள தேடுறேன். இப்ப ஏன்னா அவன் கண்டுபிடிக்க முடியாம நிக்கிறான். அதான் தெரியல. பிளேலிஸ்ட் டைம் இல்ல. கண்ட வேறு வேற இது இல்ல தெரியல. எனக்கு அதுக்குள்ள காட்டுது இல்ல. அதான் எங்க எடுத்துட்டேன். அதுவும் எனக்கு ஓபன் பண்ணா கஷ்டமா கிடக்கு. சில நேரம் தெரியா. ஓகே இல்ல அப்ப நாங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு போவோம். உங்களோட நிகழ்ச்சியை ஆரம்பித்துங்க. அடுத்து நகுலா சிவநாதன் அவர்கள் அவர்களது குடும்ப குவலிய நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் நகுலா. இனிதான காலை உற்சாக வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 986வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகிறது. வாழ்க்கையும் எதிர்கால சந்ததியும் என்ற ஒரு தலைப்பில தான் இன்றைய நிகழ்வு நடைபெற போகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவ பகிர்வு. நேற்று எனக்கு ஒருவருடன் கதைக்கும் பொழுது ஏற்பட்ட ஒன்றாக இருப்பதனால் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தலைப்பினூடாக நான் வருகிறேன். தலைப்பு இன்றைய பிள்ளைகளை முற்று முழுதாக நம்பி எதிர்கால பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை நகர்த்த முடியுமா என்ற ஒரு கேள்வி. அடுத்தது, எதிர்காலத்தில் பிள்ளைகள் உதவி ஆற்றுவார்கள் என நினைத்து வாழ்ந்தால் ஏற்படும் நன்மைகள் தீமைகளை நாங்கள் சொல்லலாம். நன்மைகள் என்றால் அந்த நன்மை எப்படி அமைய போதும். என்னென்றால் இப்ப ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை தூர இடத்துல படிக்க சென்று விட்டது. அந்த படிக்க சென்று விட்டா ஒரு 7 மாத காலம் அங்கு இருக்க வேண்டிய தேவை இருந்தது. நாட்டை விட்டு போக வேண்டும். அதாவது ஜெர்மனியில படிக்கிற பிள்ளை தான். அப்ப தாய்க்கு ஒரே கவலை என்னன்னா, அந்த பிள்ளைய காணையில இன்னும் வரையிலேன்ட்டு சொல்லிக்கொண்டு இருப்பார். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மையின்படி ஒரு பிள்ளைகள் என்ற ஒண்ணு தாய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கேள்வி என்னென்றால், இப்ப எதிர்பார்க்கிறது ஓகே, தொழில் ரீதியாக அவர்கள் போவார்கள், திருமணமாகி பிள்ளைகள் பிரிந்து வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப இப்படி பார்த்தால் நாங்கள் எதிர்பார்க்கிற நேரம் எங்களோட கதைக்க வேணும் என்று எதிர்பார்ப்போம், அல்லது எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறது. இனி வருங்காலத்தில் எவ்வளவு தூரம் அதை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் வாழலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது சரியா இல்லது பாசமண்ட ஒன்று இருக்கிறது தான். ஆனா இப்ப ஜெர்மனியர்களை எடுத்துக்கொண்டால், இப்ப நான் உதாரணமாக இந்த பிள்ளை தூரத்தில் இருந்தால் 2 பிள்ளைகள் ஒன்றாகவே சில நேரம் ஒரு ரூமில் நிற்பார்கள். நான் சில நேரம் என்னுடைய பிள்ளையோட ஒரு கதைக்கு ஆசையா இருக்கும் என்று எடுத்தால், மற்ற பிள்ளைகள் சொல்லுவார்களாம், ஏன் உங்களோட அம்மாவோட நீங்கள் அடிக்கடி கதைக்க வேணும், ஏன் உங்களோட அம்மாவுக்கு அப்படி நீங்களே எடுக்க வேணும் என்றெல்லாம் கேட்பார்களாம். அது இஞ்சத்தை வாழ்க்கை முறை வேற, எங்கட வாழ்க்கை முறை வேற. இங்க தாயாக்கள் பிள்ளையை தேடாயினும் அவர்கள் நினைத்த காலங்கள்ல எடுத்தால் ஓகே என்று இருப்பார்கள். ஆனால் எங்களோட தமிழ் சமுதாயம் அப்படி அல்ல. நாங்கள் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றை வச்சிருக்கிறோம். இது சரியா பிள்ளையா, அல்லது அப்படி எதிர்பார்த்து இருக்கிற காலம்தான் இனிமையான காலமாக உங்களுக்கு இருக்க போறதா, அல்லது இனி வரும் காலம் இப்ப நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்குள்ள இருக்கிறோம், அதாவது ஒரு மாற்றம் கண்ட உலகத்துல இனியும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி,
என்ன நேற்று என்னோட கதைச்ச அம்மாவுக்கு அவ நீண்ட காலம் இப்போ ஒரு 4 மாதமாக பிள்ளை புரிந்து இருக்கிறத கேட்டோன்னா அவக்கு பெரிய கவலையா இருக்கிறது. அப்ப இப்ப அவ இந்த ஒரு மன ஆறுதலுக்கு நாங்கள் என்ன கருத்தை சொல்லலாம் என்ற நிலையில இன்றைய நிலையை நாங்கள் போவோம். சரி, இப்ப யார் முதல் கதைக்க போறீங்கள்? யாருக்கு இந்த தலைப்பினூடாக பேச வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது? பேசிக்கொள்ளலாம். யார் அவசரமா போறாக்கள்? தர்சினி வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம். குடும்பம் வழிய தொகுப்பாளருக்கும் இன்றைய எங்களுடைய பாமகத்தின் தொகுப்பாளர் நித்யானந்தனார்களுக்கு என்னுடைய உற்சாகமான வணக்கம். நான் இணைந்திருக்கு நல்ல வடிவ அழகா விளங்க வச்சிருக்கிறீங்க ஒரு கதையை சொல்லி. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தான். எங்கள்கிட்ட இப்படி செய்தா இப்படித்தான் வளர்த்திருப்போம், பிள்ளை இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வரீங்க. அந்த பிள்ளை கூட சேர்ந்து இருக்கிறது இப்ப இருக்கிற பிள்ளைகளோட தான். இப்ப எங்களை சுற்றியுள்ள அயலவர்களோட கூட இருக்க மாட்டோம், வேற ஒரு நாட்டுல இருந்து வேற ஒரு அம்மா. அப்ப அதைத்தான் கூட பிள்ளை பார்த்து வளரும். அம்மா தான் மாற்றம் காண வேணுமோ என்ற பக்கம் எனக்கு இருக்குது. மாற்றம் காண வேணும் என்று சொல்றீங்க. ஏனென்றா பிள்ளை ஒரு நாள் அது பிள்ளை அப்படியே போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஒரு ஆரம்ப காலத்துல எங்களோட சேர்ந்து வீட்டுல அதிகம் இல்லை, இப்ப வெளியே தான் நிற்பினோம். அப்ப கூட நிக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த சூழ்நிலை தான் கூட இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ள வேணும். மாற்றம் காட்டுறது முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். என்னாலையும் புரிய முடியுது என்றதை பிள்ளைக்கு விளக்க வச்சா நேர பார்த்து கதைச்சோம்னா நல்லவன். நேர பார்த்து கதைக்கும் போது உறுதிப்படுத்தி கொண்டவன் தான் நல்ல. அம்மா நான் வேணும் என்று செய்யல, என்னை சுற்றியுள்ள சூழ்நிலை இதுதான் அண்டு புரிய வைக்க அம்மாவுக்கு புரியும் என்றது இருக்கும். ஆனா புரிய வேணும் ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு என்றதை நான் நினைக்கிறேன். நன்றி. சரி, எதிர்காலத்துல இப்ப நாங்கள் பிள்ளைகள் திருமணமாகி சென்று விடுவார்கள் அல்லது தொழில் நிமித்தம் வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள். நாங்கள் எதிர்காலத்துல அவர்களை எங்களை பார்ப்பார்கள் அல்லது எங்களிடம் தொடர்ந்து வருவார்கள். உடனே நான் நினைக்கிற நேரம் வரலாம் என்று எதிர்பார்க்கலாமா ஒரு அம்மா? அப்படி எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்பு. அப்படி எதிர்பார்த்து வளர்க்கிறதும் தப்பு. எதிர்பார்க்கவும் கூடாது, எதிர்பார்க்கிறதும் தப்பு. அது பிள்ளைக்கு விளங்க வேணும். பிள்ளை நாங்க எங்கட வேலையை செய்து கொண்டு போவோம், ஆனா பிள்ளை சரியா செய்ய மாட்டோம். ஆனா எதிர்பார்க்கவும் கூடாது, எதிர்பார்த்து இருப்பதும் தப்பு என்றதுதான் என்னுடைய இது. அது எங்களுடைய வளர்ப்பு முறைகள்ல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட மனங்களை மாத்திக்கொள்ள வேணும். ஆனா எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்து செய்தா அது அம்மா அப்பா எதிர்பார்க்க என்ன தீமை வருது. சரி, எங்களுக்கு உண்மையாயே ஒரு பாசம் என்ற ஒரு வேலை பின்னல் இருக்கே, எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்தா அப்படியே நொந்து நொடிஞ்சு நூடுல்ஸ் ஆயிடுவோம் சொல்லுவோம். அது மாதிரி இருப்போம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இணைய வர்றதுக்கு 45 நிமிடங்களுக்கு முன்னுக்கு வந்து நான் உற்சாகமாகி வெளிக்கிட்டு தயாராகி வருகிறேன். அந்த உற்சாகங்கள் நிறைய இடங்கள்ல எங்கள்கிட்ட இல்லாம போகும். இதை பற்றியே யோசிச்சு அப்படியே கூனி குறுகி நிக்கிற இடம் மாதிரி நிலைக்கு வந்துருவோம். எதிர்பார்த்து அதை இருந்தா இல்லைன்னா அந்த உற்சாகம் வராதுங்கள்ட்ட. அப்படி ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். மனசால சொல்லவும் முடியாம எல்லாம் முடியாம நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி அப்படி அமைதியாயிடுவோம். உற்சாகங்கள் இருக்காது, இழந்துடுவோம். அதுக்கான உத்வேகங்களை கொடுக்குற மாதிரி இருந்து இப்படியான பக்கங்களை இணைந்திருந்தா இல்ல இது முடியும். பாருங்க, ஓடி போய் வேலையும் செய்துட்டு வந்து இணைஞ்சு ஒரு தொகுப்பு செய்யணும். அதான் 956 என்று சொன்னீங்களா? இன்னைக்கு 86 வரையும் அது வர்றீங்கன்னா அது எத்தனை நாள் உழைப்பு, எவ்வளவு காலம் அதை நேரம் எடுத்து இத்தனை மணிக்கு வந்து சேரணும் என்ற அந்த உத்வேகம் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் இது மாதிரியான பதிலை தந்திருந்தார்கள் தான் நீங்கள் அது சொல்ல முடியாது. அந்த அப்படி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா இப்படி ஓடி வர மாட்டோம். இந்த தொகுப்பை நாங்க செய்ய வேணும், ஒரு தலைப்பு எடுத்து கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். எல்லா இடத்துலயும் அது வந்தாலும் அந்த தொகுப்போட இணைய வேணும்ன்றது உத்வேகம் இருந்தா தான். ஏன்னா கஷ்டப்படுவோம், மன உளைச்சல் தான். நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி தர்சினி. அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே எதிர்பார்க்க கூடாது என்ற ஒரு விடயத்தை பார்க்க உண்மைதான். அதாவது எதிர்பார்க்கிறதால ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு கிடைத்துவிடும். அடுத்தது எங்களோட அடுத்த செயற்பாடுகளை நாங்கள் முடக்கமாக இருக்காமல் அடுத்த செயற்பாடு செய்வதற்கு நாங்கள் எங்கட காலில் நிற்க உண்மையிலேயே அது உயர்வாக இருக்கும். கொஞ்ச காலம் எல்லோருக்கும் கடினம் தானே. என்றால் ஒரு கோழி குஞ்சு வந்து தாய் வந்து அந்த குஞ்சை தன் சிறகுக்கு அணைத்து போட்டு வெளியில விடைக்க அந்த தாய்க்கும் கொஞ்சம் கவலையா இருக்கும். ஆனாலும் தள்ளித்தான் விடும். ஏனென்றால் நீங்க போய் உங்களோட காலில நிக்க வேணுமென்று. அதனால் பிள்ளைகள் தங்கள் காலில நிக்கிறத மகிழ்ச்சியாக எதிர்பார்க்கிற காலமாக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேணுமே ஒழிய கவலை என்ற ஒன்றை அல்லது பிள்ளைய காணவில்லை என்ற அந்த பாச வலை இருக்கும் தான். அதை சற்று மாற்றலாகி நீங்கள் வாழ வேணும் என்றது உங்களோட நியதி இன்றைக்கு. அதுக்கு பல
பலவிதமாக பொழுதுபோக்குகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது தங்களுக்கு அறிவூட்டக்கூடிய விடயங்களை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயம் அந்த மகன்ற பிரிவில கூடுதலான நேரம் நிற்க மாட்டார்கள் என்றது உண்மை. சரி, அடுத்து யார் பேச போறீர்கள்? நான் ஜியாக்கா வந்திருக்கிறேன். வணக்கம் ஜியாக்கா. வணக்கம். வணக்கம். கோபாலினி செல்வி நித்யானந்தனுக்கும் குடும்பங்களை நவலாசுவனாருக்கும் அடுத்த பாமூர்களுக்கும் வணக்கம். ஏனென்றால் நாங்கள் தாயத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அங்கே வாழ்ந்த முறை வேறு, இங்கே வாழ்கிற முறை வேறு. ஏனென்றால் நாங்கள் எப்படியும் சனி ஞாயிறுடனே வீட்டை ஓடிடணுமென்று பார்க்குறது இங்கே ஹாஸ்டலில் இருந்தார். ஏன்னா அங்கே வேறு போகிறதுக்கு இடம் இல்லை. இங்கே என்னென்னு சொன்னால் தூரங்களில் போய் படிக்கிற பிள்ளைகளுக்கு தூர இடங்களுக்கு விடியினோம். அப்போ அவர்கள் வீட்டை வரையிலாது. அங்கே இருந்தால் சமைக்கணும், அங்கே இருந்தால் சாப்பிடணும், மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து பழகணும். நம்ம அந்த பழகுகளை மாற்றி அமைக்குது அந்த சூழ்நிலை அவர்களுக்கு. என்ன வீட்டை வரவோடு மண்டு அந்த இதுகள் விடாது. இல்லைன்னா அங்கேயே இருந்து அங்கேயே இனி தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்னண்டு அது பழக்கப்பட்டபடியே அப்புறம் கடைசி காலத்தில் இருந்த திருமணம் செய்து போனாலும் கூட இந்த பெற்றோரோட கொஞ்சம் இந்த பிரிவு கொஞ்சம் இடைவெளி தூரமாக போயிருந்தது. அது பழக்கப்பட்டு விட்டது. பெற்றோர் எதிர்பார்க்க கூடாது. என்ன பெற்றோர் ஆனால் அந்த சில பெற்றோர்கள் இன்றும் அந்த அங்கத்தை தாய வாழ்வில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அதனாலதான் பயப்படுகிறோம். என்ன அதனாலதான் அந்த பாசம் அவைகளுக்கு இன்னும் அந்த தனியா இதுல நிக்கிற மரவணும் பார்க்கணும், பின்னுக்கு தங்களுக்கு உதவி செய்யணும். என்ன அது இப்பதே சில பெற்றோர் இது ஏங்கினோம். என்ன கடைசி நேரத்தில் இந்த பிள்ளைகள் பார்க்கினமோ நாங்கள் எப்படி போகிறோம் காபத்தில் விட போயினோம்னு அதில் கேள்விக்குறையிலும் தான் இருக்கிறோம் பெற்றோர். ஏன்னா பிள்ளைகளுக்கு இங்கே வேலையில் கூட நேரம் இல்லை. என்ன அந்த யூனிவர்சிட்டினாலும் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இடங்கள் எல்லாம் கிட்ட தானே. இப்போ கொழும்புல இருந்தாலும் காலமே இருந்தால் பின்னேரம் வந்து சேர்ந்துடலாமே. இது அங்கே சாப்பாடு வீட்டில் சாப்பிடணும். இங்கே கடையில் போய் என்னத்தையும் சாப்பாடு வாங்கலாம், உடனே திடீரெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பெற்றோரோட சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டேனோமே. அப்போ எல்லாரும் மாற்றி அமைக்குது. உள்ள விஷயத்தில் அவங்களுக்கு மாற்றி தான் அமைக்குது. வீட்டில் நான் தமிழ் சாப்பாடு செய்தாலும் சில பிள்ளைகள் சாப்பிடுகிறோம் இல்லை. இப்போ அது என்னடா இங்கே சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் மாற்றிய வைத்து விட்டது. அப்போ தூரத்தில் எதிர்பார்க்க பெற்றோர்னாலுமே எதிர்பார்க்கக்கூடாது. நாங்களே இப்போதே தீர்மானிக்கணும். எங்களை நாங்கள் ஏன் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறீங்க? ஒரு பெற்றோர் வந்து பிள்ளையை எதிர்பார்க்கிறது ஏன் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு பாஷ பிரச்சனையும் உண்டு தானே. இப்போ பெற்றோர் அது சரியான முக்கியம். பாஷ பிரச்சனையும் உண்டு தானே. பாஷையும் இல்லாமல் நாங்களே என்ன செய்ய போகிறோம் உண்டு. அது கதைக்கிறது, 4 பேரோட போய் கதைக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் தமிழாக்கள் இருந்தாலும் எல்லாரும் தூரத்தில் இருக்கணும். என்ன அப்போ அந்த பாஷை பிரச்சனையும் உண்டு தானே. எனக்கு தங்களுக்கு என்ன நடந்த ஒரு கதைக்கிறது, யாரை கூப்பிடுறது, அது ஒரு ஊக்கம். மற்றது இப்போ தனிமையிலேருந்து நாங்கள் இறந்து போடுவோம். இந்த பிள்ளைகள் வருகிறோம் இல்லையே, ஒரு கொண்டாட்டங்களுக்கு பிறகு எங்களை கூட்டி போறாங்க இந்த பிள்ளைகள் வருது இல்லையா, அது ஒரு இயக்கம் தானே. உதவி இருந்தா அது சரியான இயக்கம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும். ஆனா தனியா போக நீங்க சொன்ன மாதிரி மொழி அறிவு இருக்காது. சரியா எப்படி போயிருதம் எடுத்து போறது எப்படி இதான்ற இருக்கேங்கள ஒரு பிள்ளை என்னடா ஐயோ உங்களால இயலாது போயிடாது. என்னன்னா அது இருக்க மட்டும் கணவனோ அல்லது சரி கணவன் இல்லாதவர்கள் என்ன பொறுத்தவரைலாம் அப்படித்தான். நானும் படித்தான் முந்தி அவியலெல்லாம் செய்ததெல்லாம் அனுசரித்தேன். அப்புறம் கொஞ்சம் காலம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன அப்புறம் அது பழக்கப்பட்டபடியாக இப்போ எனக்கு நான் பிள்ளைகளை சிந்திக்கிறேன் இல்லை. என்னண்டானே அப்படி என்ற உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னத்தையும் நான் செய்து கொள்வேன் எல்லாம் போய் வாரது. அப்படியே அந்த மனத்தை மாற்ற வேணும். நாங்கள் தான் எங்களுக்கு ஒரு மாற்றம் வச்சுட்டு இருந்தால் தான் அதுகளை செய்து கொள்ளலாம். எனக்கு பிள்ளைகளை நாங்கள் எதிர்ப்பு பிள்ளைகளுக்கு என்னென்னு சொல்லுங்கள். இப்போ அதுகளுக்கு சனி நேரம் வெள்ளி சனி அந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியெல்லாம் பெய்யல. சனிக்கிழமை தான் ஒரு நாளைக்கு கடைகளுக்கு போய் இது வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வரும். குடும்பம் ஆடுறா போனேன் என்ன தனியாக இருந்தாலும் தான் கூட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்குங்கள் அதுகள். அப்போ வீட்டுக்கு வர ஒரு மண்ணு அதுகளுக்கு வரைய முடியாமல் வர இருந்தாலும் அந்த வேலை பழுவிலும் அதெல்லாம் பஞ்சிலும் இருந்துருங்கள். அப்போ பெற்றோர்கள் அதை நாங்கள் யோசிக்க வேணும். என்ன பெற்றோர்கள் யோசிச்சா அதில் அவர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிச்சயம். அப்ப இதுல நாங்க பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாங்களே தங்களை மாற்றிக்கொள்ள வேணும். அவைய தாங்கள் தனிமேலையும் இயங்க வேணும். அது முதல் இயலாம இருக்கும். ஆனா அதை பழக்க அது செய்யக்கூடியதா இருக்கும். ஐயோ எனக்கு போக பயமா கிடக்கணும் ஒரு ஆளோட துணிய போறது
போய் 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 வந்து பழகிட்டு அது போலாமன்ற மாதிரி ஒரு எண்ணம் மனது மாற்றப்படும். அப்போ எங்கேயும் போய் வரலாம், இன்னும் செய்யலாம், பயப்பட தேவையே இல்லைன்னு. ம், ம். ஆனால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்கும், அப்படித்தான் சமாளி. இப்போ போய்க்குள்ள சில நேரம் இந்த பஸ்ஸு ஓலை இந்த குறிப்பிட்ட ட்ரெயினிங் அப்படி விட்டுட்டேன்னா சிந்திக்க வேண்டியது, ஐயோ இந்த பிள்ளைகள் இப்படி வந்து எனக்கு உதவி செய்யலையோன்னு ஒரு மனதுக்கு ஒரு ஓ, இருக்கும். இருக்கத்தான் செய்யும் அது. அதை நாங்கள் என்ன விதானம் எங்களுக்கு அது எழுதுகிற பலனை எழுதிட்டு நாங்கள் சமாளித்து கொண்டு போக வேண்டியதானே. நன்றி அப்ப நாங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வாழ வேணும்ன்றது இப்ப உள்ள ஓ, நிகழ்காலம் தெரிஞ்சு உங்களுக்கு வாழ காட்டித் வேணும். தருது. என்னென்ன ஆமா, பிள்ளைகளை நம்ப கூட தெரிஞ்சு வாழ வேணும். இன்றைக்கோ பிள்ளைங்களை விட விட்டு பறக்கும் என்று தெரியணும். அப்ப நாங்களே சில தொழில்நுட்ப விடயங்கள், பஸ்ஸுகள் எழுதுறது, ட்ரெயின்கள் எழுதுறது, பிளைட்டுகள் எழுதுறது, எப்படி போறதுன்றது எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு வைப்போம். மொழி தெரியாவிட்டாலும் கூட நாங்கள் சமாளிக்கலாம். ஏதாவது ஒரு தமிழனோ ஒரு வருவனோ ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவனோ அதில் வருவான். என்னென்ன நாங்கள் ஒரு உதவிகளை போய் கேட்கலாம். உண்மையாக உதவி செய்திருங்கள். எல்லாருமே உதவி செய்யுங்கள். இந்த நாட்டு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தமல்ல கட்டாயம் உதவி செய்யுங்கள், என்ன உதவி செய்யுங்கள். அப்ப நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் அப்படி நடக்கணும். அதுக்கு ஒரு துணிவு வேணும். மிக்க நன்றி ஜெயாக்கா. உண்மையிலேயே உங்களை பாராட்டவன. நீங்களும் இப்ப தனியா இருந்து எல்லா இடங்களுமே தனியா போகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் பார்த்த சிலருக்கு கூட ஒரு கல்யாணம் முடிச்சு ஒன்றா இருந்தாலும் அவர்களுக்கு வெளியில போகவே தெரியாத ஒரு காலமா இருந்து இறந்தவர்களையும் பார்க்கின்றோம். அப்ப அப்படி பார்க்கல நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் உங்களால முடியும்ன்றதை நீங்களாகவே காலம் எனக்கு ட்ரெயினே தெரியாது, பஸ்ஸே தெரியாம தான் இருந்தேன் நான். பிறகு இப்படி ஒன்று நடந்த பிறகு நான் எல்லாம் தனியாக அதுக்கு பிள்ளைகளை வழிகாட்டிகளாக தான் இருக்கேன். இப்போ நான் என்ன ட்ரெயினில் இங்கே இருந்து நான் மின்சருக்கு போகிறேன்னு சொன்னால் எந்த பானவில் நான் இத்தனை மணிக்கு இறங்கினோன்னே எங்களை அடித்து கேட்குங்கள், என்னதில் இருக்கிறீங்க, இங்கே சரியான ட்ரெயின் எடுத்துட்டீங்களான்னு அப்படி ஒரு இதாக பழக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி எனக்கு செய்கிறபடியாக நான் பயம் இல்லாமல் போய் வர்றது என்ன. சரி, நிச்சயம் அது எல்லோருக்குமே அது அமைய வேணும். ஏன்னு கேட்டா பயமண்ட ஒன்றுமே இல்லை. அது சும்மா ஒரு பூதாகரமா எங்களுக்கு முன்னால் நாங்கள் அப்படி பிரிச்சு வைக்கிறோம். ஆனா சில நேரங்களே இப்ப ட்ரெயின்ல போய்க்கல இன்னும் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினா இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின்ல வரப்பட்டு சொல்லுவாங்க. அப்புறம் படாரன்னு கிளாஸை மாத்தி விடுவாங்க. அப்ப அதுல ஒரு பயமா அது டொச்சில சொல்லினா சில நேரம் விளங்காது. எனக்கு அப்படி அனுபவம் வந்தது. டொச்சில சில நேரம் சொன்னாலும் அந்த சத்தங்களுக்குள்ள என்ன விளங்கா. ஜெர்மனாக்கள் எங்களோட பாஷை மற்ற பாஷை நாங்கள் யோசிச்சு தானே அந்த பாஷையில நாங்கள் கதைக்கிறோம். அப்ப அது சில நேரம் விளங்கா நேரம் பெரிய அந்தரமா இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் அதுதான் என்னென்றால் அந்த டேவே ஒரு அப்ப உங்களோட இதுல எடுத்து வச்சால் அந்த அப்பின் ஊடாக நாங்கள் இப்ப எங்களோட ட்ரெயினை காணையில இனிமேல் எங்க ட்ரெயின் வருமோன்றது அதை பார்க்க கட்டாயமா ஒவ்வொரு பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆணோ பெண்ணோ அது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு அங்க மாற்றுறது உடனடியா கம்ப்யூட்டர்ல இதுல விழும். அப்ப விழுந்தா எங்களுக்கு தெரியுமா வேற கிளாஸ் நீங்க சொன்ன சரி எத்தனை நாள் 20வது கிளாஸ்ல வருமாண்டு வராது. கடைசி நேரத்துக்கு டக்குன்னு மாத்துவினோம். அப்படிதான் அன்றைக்கு நடந்தது. கடைசி வரை மாத்தி விட்டுட்டாங்க படையாரன்னு. அப்ப நாங்க தேடி போனா அங்க எங்கட வர்ற இடத்தின் பேரே சில நேரம் இருக்காது. அப்ப நாங்க பக்கத்துல நிக்கிற ஜெர்மனாக்கள்கிட்ட கேட்கலாம், என்ன இது இந்த போற ட்ரெயினால அவையலுமா இல்லையான்னு சொல்லுவீனா, இல்ல என்ன கிளாஸுக்கு நீங்க போங்கன்னு சொல்லுவீனா. அப்படி அந்த உதவியலை கேட்டு நாங்கள் அப்படி பழகி கொள்ளலாம். என்ன பயப்படாது. நன்றி, நன்றி, வணக்கம். அப்படி நன்றி, நன்றி, வணக்கம். அப்படியும் கேட்டு பதினெல்லாம். ஆனா இப்பொழுது எல்லோருக்குமே கைத்தொலைபேசி உங்களுக்கு வரமாக சில நேரம் சார்ஜ் இல்லாம போடும் இல்ல. இல்ல அதுதான் மிக கவனமா இருக்கணும். ஒரு பயணத்துக்கு வெளிக்கிட்டேக்க இரவு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு போட்டாலும் கூட ஒரு ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு போறேன்னு சொன்னா அதை பார்த்துட்டு போனா சில நேரம் அதால போடுமா. அதிகமாக ட்ரெயினுக்குள்ள இருக்குது போட்டுக்கொண்டு போய்க்கு பார்த்தோன்னா சில ட்ரெயின்களுக்குள்ள இல்ல பிளக் இல்ல. என்ன நாங்க கொண்டு போனாலும் சார்ஜர் விடாது. அப்ப சில நேரம் அப்படி பிரச்சனைகளும் வாரதுதான் அப்படி இருந்து. இல்ல அதுல நாங்க மிக கவனம். ஒரு பயணத்துக்கு வெளிக்கிறோம்டா அந்த பயணத்துல நீங்க வீடியோ பார்க்க வேணும்ன்ற அவசியமே இல்ல. பயணத்துல வெளியில நல்ல நியூஸ் அதுகள் இருக்கு. அது வேந்து போய் அந்த இடத்துல பார்க்க என்ன பொறுத்தளவுல நான் பாக்குறது கட்டாயமா ஃபுல்லா போட்டு கொண்டு போவேன். நான் போற தேசம் இங்க இருந்து பிரான்ஸுக்கு போனால இந்த ஆஸ்திரேலியா போனாலும் அதுக்கிடையில நான் பெருசா போறதுல சில நேரம் ட்ரெயினுக்குள்ள போட வேண்டி வேற சில இருந்தால் அப்ப
நீங்கள் வந்து வீடியோக்களை ஒன் பண்ணக்கூடாது, மிக கவனமா இருக்கணும். வீடியோக்கள்ல கூட சார்ஜ் போடும். சார்ஜர் போடுறோம். இல்லாட்டி நீங்கள் ஒரு பவர் பேங்க் வேண்டி வச்சிருக்கணும். ஒரு பவர் பேங்க் வேண்டி வச்சிருந்தா அதை சார்ஜ் பண்ணி கொண்டு இரவு அதுல இருந்து எடுத்து கொண்டு இருக்கலாம். நீண்ட தூரம் ஒரு குறைஞ்சது பவர் பேங்க் ஒரு 3.5 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றும்படி நீங்கள் ஏதாவது ரீட் பண்றேன்றால் ரீட் பண்ணலாம், வாசிக்கிறது என்றால் அது ஓகேயா இருக்கும். அதை கொஞ்சம் சில நேரம் தெரியாது, பிள்ளைகள் அடிப்பி நம்ம இங்க இந்த இதுல நிக்கிறோங்க அதுல என்ன இல்ல அது ஒன்னா வச்சிருக்கலாம் நீங்கள். இது ஒன்னா வச்சுக்க பிள்ளைகள் அடிக்க டிரெக்டா தானே உங்களுக்கு அடிப்பினம். வாட்ஸ்அப்புகள்ல அடிக்கிறது குறைவா தானே இருக்கும். ஏண்டா எல்லாருக்குமே போன் வந்து ஏன் வாட்ஸ்அப்ல உள்ளூருக்கு போன் எல்லாருக்கும் ஃப்ரீ தானே, அடிக்கலாம் தானே உங்களுக்கு. அடிக்கிறீங்களா வாட்ஸ்அப்ல? எனக்கு சுவமே இல்லை. அப்படியே இல்ல, நீங்க நார்மலான போன் எங்கேயும் வேலை செய்யும் தானே, உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தானே. இல்லாட்டி அது நீ நம்பர் தெரியணும். இல்ல உங்களோட அதே நம்பருக்கு தானே, அதே நம்பர் நம்பர் அடிக்கிறேன்னு சொன்னா அந்த நம்பர் ஞாபகத்துக்கு வரணுமே. இல்லையே ஏன் நடேசன் அம்மா ஆண்டு போட்டு 15 வச்சிருந்தேன் மேடம் அடிக்கலாம். அது நீங்க அந்த லிஸ்ட் இருக்குதானே அந்த போனின் லிஸ்ட்ல இல்ல, நீங்க ஒரு போனின் ஒரு பேர் இந்த லிஸ்ட் எடுத்தீங்கண்டா இந்த போனின் லிஸ்ட்ல உங்களுக்கு இங்க பார்த்தால் எல்லாற்ற பேரும் தான் இருக்கு நம்பர்களும். அதுல நீங்க அமர்த்தி டைரக்டா கதைக்கலாம். இந்த உங்களோட போனுகள் எல்லாத்தையும் லோக்கலுக்கு ஃப்ரீ. வெளிநாட்டுக்கு போனா தான் நீங்க வாட்ஸ்அப்ல கதைக்க வேணும். இப்ப இன்னும் உண்டு, ஐரோப்பிய நாட்டுக்கு எங்க போனாலும் உங்களோட போன் நேரடியாக கதைக்கிறது. இப்ப லண்டன்ல உங்களோட போன் நேரடியாக இப்ப பேசலாம் எல்லாருக்கும் உண்டா. இல்ல தனியா லண்டன் இல்ல, நெதர்லாந்து ஆஸ்திரியாவில இருந்து டிரெக்டா தான் பிள்ளைகளோட கதைச்சலாம். ஒன்றும் ஓடாது, நீங்க பயப்பட தேவையில்லை. அது இப்ப மாத்தி இருக்கிறாங்க அந்த சிஸ்டத்தை. அதனால நாங்கள் வந்து அந்த தூர பயணங்கள் போய்க நீங்க சொன்ன உடனே ஒரு ஞாபகத்தை சொல்றேன். இப்ப கடந்த மாதம் ஒருவர் வந்து பஸ் ஹோல்டில நின்றவர். இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அப்ப அவர் நிக்கிறார், அவருடைய போனில தான் டிக்கெட் இருக்குது. அவரோ அந்த டிக்கெட்டை ஒவ்வொரு காலும் பார்த்து கொண்டு நிக்கிறார். அது போன் வந்து சார்ஜ் இல்லை. அவர் நின்ற இடம் ஒரு காட்டு பிரதேச இது மக்கள் குடிசனம் குறைந்த இடம். சரியான கவலை அவருக்கு. ஒவ்வொரு தரம் கேட்கிறாரு, ஐயோ கொஞ்சம் சார்ஜ் தாங்க இல்ல வாராக்கள். ஒரு தரம் போனில இருந்து சார்ஜ் கொடுக்க மாட்டேன்னு தானே, ஏனென்றால் கஷ்டம் போனில இருந்து எடுக்க. அப்ப அவருக்கு ஒரு வழியும் இல்லை. அந்த இடத்துல வந்து எங்கட பிள்ளை போயிருக்கிறாள் பஸ். அப்ப நின்ற உடனே அவர் கேட்டார், நான் 1.5 மணித்தியாலமா நிக்கிறேன். 1.5 மணித்தியாலம் நின்றவருக்கு அப்ப இவன் என்னண்டு போனில சார்ஜ் கொடுக்கலான்ட்டு ஐபேட் வச்சிருந்தா ஐபேட்ல சார்ஜ் கொடுத்து அந்த ஐபேட் சார்ஜில் இருந்து பிறகு அவர் அந்த இடத்துக்கு. அப்போ அவர் சொன்னார் 1.5 மணித்தியாலும் தன் ஆஃபீஸுக்கு போகாமல் ரோட்டில் நின்றுட்டேன். அதை நினைச்சு பார்க்க நாங்கள் சொல்கிறோம், எப்போவுமே சார்ஜோட நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கிறது. தூர இடத்துக்கு போனால் சிலவற்றை நீங்கள் தியாகம் செய்யலாம். காரணம் என்னென்னா பவர் பேங்க் இல்லாட்டியும் உங்களோட சார்ஜை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த நாடுகளுக்கு போறீர்கள் என்றால் உடனே அதை வீடியோ பார்த்தோ அல்லது இன்டர்நெட் பக்கங்கள் பார்த்தோ யூடியூப் பார்த்தோ கூடுதலாக செலவழிக்காம வச்சு சேமிச்சு வச்சிருந்தீங்களா உங்களோட இப்ப பாருங்க, ஒரு இடத்துக்கு போற மாட்டேன் எங்களுக்கு ஹேண்ட்போன்ல தான் டிக்கெட் இல்லாம இருக்கு. இப்ப பேப்பர்ல ஒன்றும் டிக்கெட் இல்லை. அப்ப இந்த போனின் சார்ஜை கவனமா வச்சிருக்கணும். புகையிரதங்களில சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருந்தால் சார்ஜ் பண்ணலாம், அல்லது பஸ்ஸுகளிலேயோ சார்ஜ் பண்ணலாம். அப்ப மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை. தூர இடங்களுக்கு போயிட்டு எங்களுக்கு இருக்க வேணும் என்றதை உண்மையா அறிய வேணும். ஏனென்றா நீங்க டிக்கெட்டை காட்டாடி செக்கரை ஏற்ற மாட்டேன். அப்படி எத்தனையோ பேர் வழியில் நின்றவர்களுமே இருக்கிறார்கள். அதெல்லாம் அதையும் கவனிக்க வேணும் என்றது எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி. செல்வி நீங்கள் சொல்ல போறீங்களா? ஏக்கா நல்ல ஒரு விடயத்தை சொன்னா, மொழி தெரியாம இருக்கிற காரணம் தான் இன்றைய பெற்றோர்கள் வந்து தங்கி வாழ வேண்டிய நிலை இருக்கிறது. ஆதலால் பேச, தன்னுடைய விடயம் முடிக்க, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போக, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக, இவற்றுக்கு உண்மையா ஓரளவு மொழி தெரிஞ்சிருக்க வேணும். இல்லாவிட்டால் கஷ்டம். அவை அந்த ஆனா இப்பதான் இலகுவாக இருக்கு. இன்னொன்று, இப்ப உங்களுக்கு நுரையீரல்ல எனக்கு கொஞ்சம் நோவா இருக்குது டாக்டர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க எப்படியோ ஹேண்ட்போன் வசதி எல்லாம் இருக்கும். அந்த நுரையீரலை என்னன்னு டொச்சில பாருங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் பார்த்துட்டு டாக்டருக்கு முன்னாலே காட்டலாம், எனக்கு இதுதான் டாக்டர் பிரச்சனையா இருக்குது அண்ட் நீங்க அங்கால மிச்சம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா அந்த வேர்ட்டை மட்டும் சொல்ல தெரியாட்டி அதையே பார்த்து இப்ப காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டோல்மேச்சர் தான் வேணும், ஒரு டிரான்ஸ்லேட்டர். வணக்கம். அது சொல்றது நியாயமா இருக்கிறது. ஆனா அடுத்தபடி பாருங்க, இப்ப ஒரு நோவண்டு சொன்னால் பெயின் தான் சொல்லுவோம். பெயின்
ஓ பெயின். ம். அப்ப காலிலையும் பெயினா இருக்கும், வயிற்றுக்குள்ளையும் பெயினா இருக்கும், இதுவும் பெயினாண்டா பெயின் என்று போய் சொல்ல முடியாது. இல்ல நீங்க எந்த இடத்துலன்னு சொன்னேன், ஏன்னா பவுஸ் மேஷன் அத அப்ப பவுல் பெயின். வயிற்றுக்குள்ள பெயினா இருக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள குத்துவும் இருக்கும். ஆனா அது பொதுவாக ரெண்டும் இல்ல இல்ல ஒன்றாதான் அதத்தான் செய்யும் இப்ப என்று சொல்லுவார்கள். சில இதுகளுக்கு ம். எல்லாம் சாத்தியம் என்று சொல்வதையும் சொல்ல நாங்கள் இயலாது. சொல்ல இயலாது. அப்ப ம். நீங்க சொன்ன மாதிரியா நான் மற்றது நீங்கள் அடுத்த சொன்னீங்கள் இந்த டெலிபோன் கொண்டு போற இதுதானே. ம். ஆனா அதே சரியான. நேரத்துல எது கொண்டு போனான் இப்ப பாருங்கோ, ம். சாதாரணமா நோமலா நாங்கள் தொழில்நுட்பத்துல நான் இப்ப நீண்ட இதா பயிற்சி செய்து ஆம், சமகால இலக்கியமோ பொறிச்சொல்லோ போடுறேன். ம். இன்று இப்ப நானும் போட எனக்கும் வரையில தர்ஜினியும் போட்டவர் வரையில. தெரியல. அப்போ ஒண்ணும் செய்யல. அது சில நேரம் அவ பதிஞ்சது வந்து வேற ஒரு இதுல பதிஞ்சாலும் இல்ல நோபல் இல்ல பண்ணாது. எதுல பதிஞ்சாலும் பிளேலிஸ்ட்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த மேல கிளவுட் சத்தம் பெறும், அதை அமர்த்தினால் வரும். அதை அங்கே அமர்த்தணும்னு எங்களுக்கு ஜூம் ஆஃப் ஆகுது. இல்ல இன்று அப்படி நடக்குது. இப்ப தற்சமயம் உங்களோட நிகழ்வுக்கு நான் 3ஆம் தரம் ஜூமே இன்றைக்கு 3 தரம் இப்ப நின்று வந்து விட்டது. இப்ப அதையும் நம்ப இயலாது. அப்ப ஒரு நாங்கள் பயணம் போறோம் என்று சொன்னா நிச்சயமாக பேப்பரும் அடிச்சு கொண்டுதான் போகணும். ஏனென்றால் டெலிபோன்லயே எல்லாம் இருக்கும் என்று நினைச்சு போட்டு அந்த சரண சர்க்கத்துல ஏர்போர்ட்ல வேலை செய்ய ஒன்றும் பெரியல. ஆனா இப்ப வந்து நீங்கள் டிக்கெட் வந்து இங்க கூடுதலாக போனில தான் எடுக்கலாம். இந்த டிக்கெட்டை வந்து பேப்பர் எடுக்கலாம். பேப்பர்ல நாங்கள் இங்க யூஎஸ்பில அடிச்சு போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒன்றை வச்சு கொண்டு போறதால ஒரு நட்டம் இல்லத்தானே. தற்சமயம் அந்த அங்க போயக்கலாம் அந்த ஆப் வேலை செய்ய கொண்டு வைங்க. அவன் எங்களுக்கு ஆப் வச்சு விடுவான், நீ உள்ளுபடியா பேப்பரையும் கொண்டு போகலாமா. இப்ப அப்படியான இது இல்ல. இப்ப கம்ப்யூட்டர்ல இங்க அடிக்கவே எல்லாம் உலகம் முழுக்க விழும். டீட்டெயிலே எல்லாம் பேரை சொன்னாலும் லிஸ்ட்ல அடிச்சு பார்ப்பாங்க. ரெண்டாலும் சொல்லிக்கொண்டு இல்ல தானே. இப்ப நாங்கள் தான் பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு போனோம். ஆனா அடுத்தது சரி நீங்க உங்களோட இதுக்கு வருவோம். ஆனா பிள்ளைகளை எதிர்பார்க்கறது ஏன் சொல்லுங்க, அடுத்த பிரச்சனை என்னன்னா வாழ்ந்த சூழல் நாங்கள் வேற, வாழ்ற சூழல் வேறு. இப்ப ஆனா அதனால நாங்கள் தான் மாற்றி அமைக்க வேணும், மாற்ற வேணும் நிச்சயமாக. ஏனென்றால் பிள்ளைகளையும் எல்லாத்துக்கும் நாங்களும் எதிர்பார்க்கவும் முடியாது. ஓரளவு வந்தவுடனே நாங்கள் பக்குவப்பட வேணும், அதுதான் முக்கியம். அத என்னண்டா இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சொல்லுவோம் அப்படி செய்வோம் ஒரு கேள்வி இருக்கல. எல்லாரும் சொல்லுவோம் சாத்தியம் சரியான குறைவா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்ப்போம் என்ன கட்ட. அதுதான் ஏனென்றால் அது நாங்கள் அதுதான் சொன்னேன், நாங்கள் வாழ்ந்த சூழல் வேற. ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை. பிள்ளைகள் அவ டச் பிள்ளைகள் கேக்குங்களாமே நம்மோட அம்மா நடுவம் எடுக்கிறா போன அல்லது நீங்க நடுவலம் கதைக்கிறீங்கன்னு கேக்குங்களா. பொழுது எனக்கும் நடக்கிறது. முன்னர் எங்களை படியங்களோட செய்யல நான் 10 மணிக்கு வருவேன்னு சொல்லுவான். காணையிலேண்டா பார்த்தோன்னு இருந்துட்டு கொஞ்சம் தள்ள டெலிபோன் அடிப்பேன். அப்ப தம்பி சொன்ன அம்மா நான் கொஞ்சம் இந்த காய்ச்சல் இருக்கு நம்ம வாரேன் அப்படியே. அப்படி அது என்னண்டா அது எங்களோட எதிர்பார்ப்பு. என்னடா காணையிலேண்டா என்ன நடந்துடுதோ காணையில அப்படி நாங்கள் அதை. ஆனா அதே நேரம் குடும்பம் கல்யாணங்கள் என்று செய்து போறதுக்குள்ள நாங்கள் எதிர்பார்த்து நிக்கிறதும் முட்டாள்தானே. ஏன்னா பிள்ளைகளாக அவர்கள் வாழ்க்கைய அவர்கள குடும்பத்துல நாங்கள் கும்மாளம் அடிக்கிறதா போடுறோம். அது குடும்பமும் அந்த புரியறதுக்கு நாங்களும் ஒரு காரணமா போடுவோம். அடிக்கடி அங்க என்னத்துக்கு உங்களோட அம்மாட்ட போற அவர்கள் இருந்தாலும் அடிக்கடி பார்க்கல. அதானே அப்ப நாங்கள் தான் அதான் சொல்லுவேன், நாங்கள் திருத்தினா சமுதாயம் தானா திருந்தும் நாங்கள் தான் திருந்த வேணும். ஆனா திருந்துவோமோ அது இல்லை. என்னென்றால் எங்களுக்கு என் கூட என்னென்னா நாங்கள் எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டோம். அதையே நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு பிள்ளை சும்மா சாதாரணமா பக்கத்துல கல்யாணம் செய்து போனாலே இந்த பிள்ளை இப்ப காணையில ஏண்டா இப்ப நாங்க சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். அப்படி இருந்து சாப்பிடுற வைங்கோ. பிள்ளையே கண்ணுக்கு முன்னுக்கு நாங்கள் அடிக்கடி கண்ணுக்கு முன்னுக்கு அதை சுத்தி கொண்டு திரியல எங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் விலகி போயேக்கல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் கஷ்டமானாலும் ஒன்னும் செய்ய இயலாது. அந்த பிள்ளைக்கு என்று ஒரு வாழ்க்கை வேணும். அப்ப அது தொழில்நுட்ப அது போயிலையோ என்னத்துக்கோ அது போனாலும் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையை நாங்கள் தான் ஏற்று ஆக வேணும்.
மாற்றம் காண வேணும் நாங்கள். அவ சொன்ன மாதிரி பாச பிரச்சனை வந்து முக்கியமானது சரியான முக்கியம். ஆமாம், டாக்டர்கிட்ட போய்க்குள்ள மிக முக்கியம். ஒரு ஆனால் உண்டு அதுக்காக ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்குறார்கள். இப்ப டாக்டர்கிட்ட போறோம்டா எங்களுக்கு பாச தெரியாதுன்னா வேலை செய்தா பிள்ளைங்க நம்பரை கொடுத்தோம்னு சொன்னா அவர்கள் பிள்ளைகளோட கதைப்பார்கள். நேரடியான பிரச்சனை என்ன கூட அவைக்கு பாச விளங்கு இல்லையடா அதுல ஒன்றும் இல்லை. இங்கு வந்து மற்ற நாடுகள் போல இல்லதான் ஐரோப்பிய நாடுகள், அவர்களே நேரடியாக இந்த பிரச்சனையை சொல்லுவார்கள். அவர்கள் பிள்ளைகளிடம் இருந்து நாங்கள் அதை என்ன பிரச்சனை என்றதை கேட்டுக்கொள்ளலாம். மற்றது நாங்கள் இன்னும் உண்டு. இப்ப எனக்கு அன்றைக்கு ஒரு டாக்டர்கிட்ட பண்ண ஒரு வேர்ட்டை நான் விளங்கல, எப்படியோ சயின்ஸ் வேர்ட்டுகள் விளங்காது. அப்ப நான் என்ன செய்யலாம் என்று போட்டுதான் டக்குன்னு கூகுள்ல அவ கேட்டு போட்டாலும் சரியா ஸ்பெல்லிங் போட்டோம், இல்லாட்டி பிள்ளையா வரும். அப்ப எனக்குள்ள சொன்னேன் நான். அப்ப திருப்பி அவ கேட்டேன், இன்னொரு டொல்மேஜரை கொண்டு வரணும் ஒரு வேர்ட்டுக்கு தான். அப்ப திருப்பி கேட்க அப்ப இந்த அவாவும் உடனே பார்த்துட்டு உடனே கூகுள்ல அடிச்சு அவ உடனே எனக்கு தமிழ்ல காட்டுறா. அப்ப நான் உடனே நினைச்சேன் இதே ஒரு இந்த வேட்டையோ இது எனக்கு தெரிஞ்ச வேட்டையா, ஆனா அந்த இடத்துல வேற இல்லையாரு. அந்த இடத்துல இப்ப நானும் போன பொழுது இப்ப அது இங்க சொல்லி இருந்த அந்த பங்கிரியாஸ்ல எனக்கு கொஞ்சம் வீக்கம் இருந்தது. அப்ப எனக்கு அந்த பங்கிரியாசன்டா என்னன்னு தெரியல. சதையதான் பங்கிரியாசம் இல்ல கணையத்துல கணையம் சொல்லலாம். சதையும் தானே அந்த பங்கிரியாஸ்ல கொஞ்சம் வீக்கம் கிடந்த அந்த கணையத்துல ஒரு எப்பன் இருந்தது. அப்ப அதை அவர் தம்பிக்கும் தமிழ்ல தெரியாது. அப்ப டக்கண்டு அவர் உடனே என்ன செய்தார், அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டு இதை வாஜி பாருங்க, அந்த படத்தையும் எடுத்து இந்த உறுப்பு தான் அப்ப நீங்க அப்ப அதுக்கு பிறகு எனக்கு அது ஞாபகம் அப்படி. இப்பதான் எவ்வளவோ வழியல் இருக்கு. அதான் இப்ப நீங்க சொன்னீங்க கணையம் சதை ரெண்டும் ஒன்றுதான், ஆனா அந்த வேர்டு மாறி இருக்கு. அது மாதிரி ஆங்கில வேர்ட்டிலும் மாற்றம் இருக்கும். பொட்டானிக்கல் நேம் ஒன்றும் ஒரு இருக்கும், அந்த நேமும் இருக்கும், சயின்ஸ் நேமும் வேணும். அதனால நாங்க சரியாக கண்டுபிடிக்க வேணுமா. அதான் இப்ப அதத்தான் சொன்ன. இப்ப அதுல அந்த இடத்துல வீக்கம்னு சொன்னால் இப்ப நாங்க நினைப்போம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இதுல இதுதோ என்ன மண்ணீரல் கல்லீரல் எல்லாம் கிட்ட இருக்கிற எங்களுக்கு அது அது என்ன மேல ஒரு சின்ன ஒரு பார்த்தோம்டா. அதான் அப்ப அப்படி இப்ப முந்தின மாதிரி இல்ல, நாங்களே டக்கண்டு அடிச்சு பார்த்தோம். நாங்களும் தெரியாண்டு சொல்லைகளையும் ஒரு டாக்டருக்கு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் எங்களுக்கும் ஒரு தாழ்வு சிக்கல் இருக்கு. டாக்டர் விவேக